Hi friends, welcome to Maya's Mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் வச்சு ஒரு குழம்பு பண்ண போறோம். என்ன கத்திரிக்காய் குழம்பு? கத்திரிக்காய்னோனே எல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ள ஒரு ஸ்டஃபிங் வைக்க போறோம். ஸ்டஃபிங் வச்சு தான் நம்ம வந்து கத்திரிக்காய் அந்த குழம்புக்குள்ள போடுவோம். அதனால அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்காக ஒரு மண் சட்டி. இன்னைக்கு வந்து ஆத்தென்டிக்கா மண் சட்டில பண்ண போறோம். சோ மண் சட்டியை சூடு பண்ணிக்கலாம். மண் சட்டி சூடானதோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் போல உப்பு சேர்க்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கணும். ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தேங்காய்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ அந்த வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ 4ஆக கீறிக்கணும். நம்ம அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 4ஆக கீறி எடுத்துருக்கேன். ரொம்ப டெப்த்தாக கீறிட வேண்டாம், கட் ஆயிரும் ஃபுல்லாக. இந்த காம்பு இருக்கட்டும், அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வேணால் சும்மா கீறினா போதும். இந்த மாதிரி சொத்தை இருக்கான்னு பார்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு. இப்போ இந்த கத்திரிக்காவை எடுத்து கையில் இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயும் அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் எடுத்து இதுக்குள்ளே இப்படி வைக்கணும். எவ்வளோ வைக்க, இது குட்டி கத்திரிக்காய்னால நிறைய வைக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு இதில் வச்சுக்கலாம். ஸ்பூன் உள்ளே போகாது, அதனால தான் நான் கத்தியில் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மிச்ச மசாலா வந்து வச்சுருங்க. லாஸ்ட்டில் நான் அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த சட்டியில் வந்து இந்த கத்திரிக்காவெல்லாம் வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து அந்த கத்திரிக்காவெல்லாம் வேக வைக்கிறதுக்காக அதே சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் அந்த மசாலாலாம் அப்படியே இருக்கட்டும். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதும் இந்த கத்திரிக்காவெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே வச்சுக்கலாம். இந்த காம்பை பிடிச்சி வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் படுற மாதிரி வச்சுக்கணும்.
உங்களுக்கு இன்னும் நிறைய கத்திரிக்காய் இருக்குது, இல்லை கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மேலே லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் லைட்டாக வேகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு, நம்ம திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காயெலாம் லைட்டாக வாடி கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கலரிக்கலாம். இன்னொரு சைடும் வேகணும்ல, அதுக்காக. இப்போ ஒரு 1 மினிட் போல் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்கலாம் ஒரு கிண்ணத்தில். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் இந்த மசாலாலாம் இருக்கும், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ வந்து அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ ஒரு 10-15 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு மிச்ச மசாலா இருந்துச்சுல்ல, எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் இதில் சேர்க்கலாம். இதுதான் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெறும் மிளகாத்தூள், நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாய் தூள், அது ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் மெஷரிங் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும், இல்லைன்னா மிளகாத்தூள் உடனே கரிஞ்சிடும், குழம்பு டேஸ்ட் மாறிடும். இப்போ நல்லா மசாலாலாம் அந்த மிளகாத்தூள் கூட மிக்ஸ் ஆகி அந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிடும். புளி சேர்த்துட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிச்சாலும் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் வந்து அப்படியே குழம்புல வரும். இந்த மாதிரி மிளகாத்தூள் இந்த மசாலா கூட போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா புளியை சேர்த்துனிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் இருக்க புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது உப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா மிளகும் சீரகமும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் வந்து இந்த குழம்புல சேர்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்ட வாங்க. இதை இதில் சேர்க்குறேன். கத்திரிக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் சேர்த்துட்டா நம்மளால கிளற முடியாது அடிக்கடி. குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி லைட்டாக கம்மியாகும். அந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காவெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயெலாம் ஆல்ரெடி வெந்திருக்கும், இருந்தாலும் சும்மா லைட்டாக வேகணுன்றதுக்காக கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவையும் சேர்த்தே இதில் சேர்த்துக்கலாம். அந்த கத்திரிக்காய் கூட இருக்க மசாலாலாம். இப்போ வந்து லைட்டாக ஒரு கலரை விடலாம். இப்போ ஒரு மூடி எடுத்து மூடிட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 1 மினிட் ஆயிருக்கு. திறந்து பார்க்கலாம். வாவ், குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. கத்திரிக்காயெலாம் நல்லா மேலே மிதந்துட்டு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். அப்போ தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு 1 நிமிஷம் கூட வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்பு இருக்க ரொம்ப திக்காயிட்டு தான் இருக்கும். பார்க்கும்போதே வாயில் எச்சில் ஊறுது, சாப்பிடணும் போல இருக்கு. சரி, நான் அடுப்பு ஆஃப் பண்ணி சாப்பிட போகிறேன். உண்மையாகவேங்க குழம்பு சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் கத்திரிக்காய் அவ்வளோவா பிடிக்காது. இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டதுல தான் எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிருச்சு. கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம வச்ச ஸ்டஃபிங்லாம் வந்து அந்த கத்திரிக்காய் வந்து சூப்பர் டேஸ்ட் ஆக்கியிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். பாய்.